ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் கேம்பேட் அப்படிங்கிற மாதிரி மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் மைன் பண்ணி வச்சுருக்க இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நமக்கு வந்து டோக்கன் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது டோக்கன் வந்து லிஸ்டிங் எப்போ பண்ணுவாங்க, அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது. மூணாவது, இது வரைக்கும் நான் அந்த மைனிங் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. இப்போ ஜாயின் பண்ணது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, இல்லை அதுக்கப்புறம் அந்த மைனிங் வந்து எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறது. நாலாவது, ஸோ இதில் இந்த ப்ராஃபிட் பர் ஹவருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன? அதுக்கப்புறம் அஞ்சாவது, இந்த ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கார்ட்ஸ் பை பண்ணி அதை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த கார்டு பை பண்ணால் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்துருவோம், நம்ம சேர்த்து வச்சுருக்க பாயிண்ட்ஸ் தான் முக்கியமானு கேட்டால் இது கண்டிப்பாக முக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நிறையா பேர் ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸுங்கிறது முக்கியமே கிடையாது, இந்த ப்ராஃபிட் பர் ஹவர்ன்றது தான் முக்கியம், இதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த டோக்கன் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுருக்க பாயிண்ட்ஸுக்கு இதை வச்சு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி காம்போ அப்படிங்கிறதுல வந்து டெய்லி 5 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 50 லட்சம் பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 நாளாக வந்துட்டு 15 நாளைக்கு மேலேயே வந்து இந்த டெய்லி காம்போ அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 50 லட்சம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு, 750 லட்சம் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 15 நாளில் இது மூலமாக மட்டுமே கிடைக்கிது. அப்போது ஒரு பாயிண்டோட வேல்யூ இது ஒரு பைசான்னு வச்சுக்கிட்டா கூட இதோட வேல்யூ வந்து எங்கேயோ போயிடுச்சு. இதை கன்வர்சேஷன் பண்ணி கொடுத்தா கூட டோக்கன்ஸோட அமௌண்ட்டு குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது சர்க்குலேஷன் அப்படிங்கிறப்ப அந்த டோட்டல் சப்ளை அப்படிங்கிறப்போ, அதாவது டோக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அதை பொறுத்து தான் காயினோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ளைங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதனால கன்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க, சரிங்களா? இது வந்து வேல்யூவே கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த டோக்கன் இந்த பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை சேர்த்து வைக்காதீங்க. இதை வச்சு இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், ஓகேவா? என்னென்ன கார்ட்ஸ் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? ரெண்டாவது, லிஸ்டிங். ஸோ லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேட்டா.io, அப்புறம் கூகாயின், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கூகாயினில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் இப்போ ட்ரேடிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $0.24 அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 20 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து போய்கிட்டு இருக்குது, ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு 10,000 டோக்கன் கிடச்சா கூட உங்களோட வேல்யூ எவ்வளோ ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2 lakh rupees ஆகிடுச்சு, அதாவது ஒரு மைனிங் மூலமாக. ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, லிஸ்டிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதம், அடுத்த மாதம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேஜரான எக்ஸ்சேஞ்சர்ஸ் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாட்காயின் எப்படி அட் அ டைமில் 18 எக்ஸ்சேஞ்சர்ஸில் லிஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு பெரிய லிஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் நல்ல டோக்கன்ஸை வந்து ப்ராஃபிட் பவரில் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணவே இல்லை ப்ரோ, இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜூன் 2024 தான் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ மைனிங் எண்ட் ஆகிறத பொறுத்த வரைக்கும் 2024 எண்டு வரைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட இன்னும் 6 மாதங்கள் இருக்குது. இந்த 6 மாதத்தில் உங்களால் தாராளமாக அதிகமாக டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். சரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜூன் போயிட்டுருக்குங்களா, ஜூலையில் தான் லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து Q3ல் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் காம்பேட் அப்படின்னு, ஆமாம், ஸ்குவாட் காம்பேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டீமாக சேர்ந்து அதில் மொத்தமாக குரூப் அயன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கின் அது இதுன்னு நிறையா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 2024 எண்டு வரைக்குமே இந்த மைனிங் நடக்கும் அப்படின்னு வந்து இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட அதிக ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ப்ராஃபிட் பர் ஹவருங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த டோக்கன் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த கன்வர்சேஷனை பொறுத்தவரையும் 100:1 இல்லை 10:1 இல்லை 1000:1 அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அடுத்த மாதம் தான் அது எவ்வளோ என்ன ஏதுன்னு தெரியும், ஓகேவா? ஸோ எவ்வளோ டோக்கன் இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சரி அதை ஒன்று கூட வச்சுக்காதீங்க. ப்ராஃபிட் பர் ஹவருங்கிறத இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஓகே, அடுத்தது எந்த கார்டு நம்ம வாங்கி பை பண்ணி டெவலப் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஹையஸ்ட் லெவல் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கார்டு லைசன்ஸ் இந்தோனேஷியா அப்படிங்கிறது இருக்குது லீகலில், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2.3 மில்லியனுக்கு ப்ராஃபிட் பர் ஹவருக்கு 9.83 அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் லைவாகவே காட்டுறேன் இருங்க. ஸோ ஸ்பெஷலில் நான் காட்டுறேன்.
இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42.81 மில்லியன் வந்து பே பண்ணுனா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10.52. ஆனால் அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க, வெறும் 2 மில்லியனுக்கே பார்த்தீங்கன்னா 9.5 சம்திங் கிடைக்கிது. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு கார்டுக்கும். ஸோ இதனால் நான் சொல்கிற ஒவ்வொரு கார்ட்ஸுமே பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இந்தோனேஷியா, அடுத்து லைசன்ஸ் பங்களாதேஷ், அடுத்து லைசன்ஸ் இந்தியா. இந்த 3 ப்ரைமரியாக எடுத்துக்கங்க. அடுத்து வந்து ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ மார்க்கெட் லான்ச் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கங்க. இந்த 4 மேஜராக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் வர்றதெல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அது ரொம்ப கம்மி இல்லை. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுவுமே அதிகம் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே லீகலில் லைசன்ஸ் ஜப்பான், அப்புறம் லைசன்ஸ் யூத்தோப்பியா அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அடுத்தது ஸ்பெஷலில் வந்து பார்க்கும்போது இந்த டான் ஹாம்ஸ்டர் காம்பேட் சக்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சியஸ்ன் பிரானா பாஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துக்கங்க. ஸோ அடுத்தது இந்த வெப்3 அகாடமி லான்ச் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் 10 குளோபல் ரேங்கிங்கு, அதுக்கப்புறம் NFT கலெக்ஷன் லான்ச்சு, அடுத்து இந்த 3R2 சேர்ஸு, அப்புறம் ஷார்ட் ஸ்குவீஸு, லாங் ஸ்குவீஸ் எடுத்துக்கங்க. தென் அடுத்து இந்த USDT டான் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ அடுத்தது PR டீமில் இந்த இதை எடுத்துங்க. ஓகேவா? அடுத்தது இந்த அடுத்தது இந்த மார்ஜின் ட்ரேடிங் 50, 75 அண்ட் 100 இது 3 எடுத்துக்கங்க. ஓகேவா? நான் சொன்னது எல்லாமே இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமானது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 4 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறையா கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகாமல் இருக்கும், லாக்கில் தான் இருக்கும். அன்லாக் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த டெஃபி 20 வந்து இருக்குது. இப்போ சிட்காயின் வந்து இல்லைன்னு வைங்களேன். இந்த சிட்காயினுக்கு கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லெவல் 0ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே டெஃபி 2.0 லெவல் 7 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெஃபி 2.0வை லெவல் 7 வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷிட் காயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு காயினுக்கும் கீழே வந்து வேற ஒரு காயின் கொடுத்து லெவல் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த கார்டு அன்லாக் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது மூலமாக எல்லா கார்ட்ஸையும் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்போ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி வந்துட்டு காலையில் நான் வந்து போஸ்ட் போடுவேன். நீங்கள் அதை பார்த்து கார்ட்ஸ் வந்து காம்போ கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ இதில் உங்களோட ஆக்டிவிட்டி என்னவோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ஏட்ரா அப்படிங்கிறது தனியாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தனி, இந்த ஏட்ரா அப்படிங்கிறது தனி. உங்களுக்கு வந்து 2 in 1 மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து முழுக்க நீங்களாக பண்ணிகிட்டு இருக்கிறத பொறுத்து, அதாவது நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட இது அப்படின்ற மாதிரி. இந்த ஏட்ராப்புங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அதை பொறுத்து அவங்க டைரெக்டாக ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து டோக்கன்ஸை வந்து கொடுப்பாங்க. அதாவது கன்வெர்ட் பண்ணியே. ஸோ மைனிங்கில் இருக்கிறது நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதில் உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறது கன்வெர்ட் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் வேறு. ஸோ இதுலையுமே டபுள் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஸோ நான் ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். புது யூஸராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கார்ட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ் இந்த வீடியோ. பை.